அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அதுக்கு ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, சிக்கன் கழுவிட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 லெக் பீஸ் இருக்குது. குக்கர் சூடு பண்ணிட்டு எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் நெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டை, சோம்பு, சோம்பு இல்லை பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஒரு 3 பீஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு கம்மியாக போட்டுக்கோங்க. கிராம்பு அதிகமாக போட்டிங்கன்னா காரம் ஜாஸ்தியாக சாப்பிட முடியாது. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே புதினா இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை மிளகா 3 தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு தட்டை வச்சு மூடி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே வச்சு வதக்கணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தட்டு வச்சு மூடி இடையில ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தட்டு வச்சு மூடிட்டு நல்லா பொன்னிறமாக இது மாதிரி வர மாதிரி வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கணும் அப்படின்னா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இதை மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பெரிய கரண்டியில் 2 கரண்டி போட்டிருக்கேன். அரிசி இதுக்கு ஒரு படி ஊற வச்சுருக்கேன். ஒரு படிக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா அரைச்சதை போட்டுக்கலாம். இது கூட புதினா, அப்புறம் கொத்தமல்லி தழை ஒரு கையளவு போட்டுட்டு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் பச்சை மிளகா இதில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வெட்டி சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம். இப்போ தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு உப்பு போடும்போது அளவு பார்த்து போட்டுக்கலாம். இதையும் தட்டை வச்சு மூடி நல்லா இது மாதிரி வேக விட்டுக்குங்க. ரொம்ப குழஞ்சி வரணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அந்த புதினா அரைச்சதெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் நான் இதில் ஒரு 3/4 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கனும் போடலாம். நான் 1 கிலோ பக்கமாக கம்மியாக இருக்கிறனால 3/4 கிலோ போட்டிருக்கேன். லெக் பீஸ் 2 லெக் பீஸ் இருந்துச்சு. இது மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கலர் கொஞ்சம் கிடைக்கும். அதனால் உப்பு கல் உப்பு தேவையான அளவு போட்டேன். முன்னே கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் இல்லையா, அது தக்காளியெலாம் வதங்கிருக்கு. அதுக்கு அளவாக பார்த்து போட்டுட்டேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த அளவு போட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு இதுக்கப்புறம் அரிசி நான் இது மாதிரி ஊற வச்சுருக்கேன். இந்த படியில் ஒரு முக்கால் படி அளவுக்கு போட்டு ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு அதை தண்ணி வடித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். அந்த படியிலே நான் 4 படி அளந்து வச்சுருக்கேன். அதில் அளந்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அளந்து ஊற்றிக்கோங்க, இல்லைனா அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். இது மாதிரி 4 படி ஊற்றிட்டு இதுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த டைமில் போட்டு நல்லா கலக்கி விட்டு தட்டை வச்சு மூடிட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சிக்கன் நல்லா வெந்துடும். நம்ம அப்படியே அரிசி போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சக்கையாட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுவி வச்ச அரிசி தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் குழையாமல் இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை விசில் போட்டுக்கலாம். மூடி விசில் போட்டுட்டு ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆயிடும். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நறுக்கி போட்டு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கலக்கிட்டோன்னா இந்த தயிர் பச்சடி ரெடி ஆயிடும். கொஞ்சம் கெட்டியாக வச்சோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ரொம்ப தண்ணியாட்டம் வச்சாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ தயிர் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். சிக்கன் கொஞ்சமாக எடுத்து பெரட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
எடுத்து பரட்டி வச்சுட்டு இப்போ விசில் போயிடுச்சுன்னா இந்த பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து கலந்து விட்டுட்டு பரிமாறலாம். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஒரு மாதிரி சக்க சக்கையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் வாங்கும்போது வந்து 3/4 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா விட வேண்டியதில்லை. புதினா மட்டும் போட்டுட்டு இது மாதிரி கீழேருந்து கொஞ்சமாக எடுத்து மேலே போடுங்க. நடுவில் கரண்டி விட்டு ரொம்ப கிண்டணும் அப்படின்னா எல்லாம் குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து எடுத்து நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறிட்டு இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஆனால் குக்கர்லேயே வச்சோம்னா இன்னும் குழஞ்சி போயிடும். அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதனால் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து நம்ம இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு தான் வதக்கியிருக்கேன். அது மாதிரி செய்யும்போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பவுட்ரு பண்ணி போடுறத விட ஸ்பைசஸ் அப்படியே எண்ணெயில் போடும்போது இன்னும் நல்லா மணமாக கமன்னு இருக்கும். இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் செய்யும்போது நம்ம வாழை இலையில் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.